KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். ஸோ இன்னைக்கு வந்த பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ பயங்கரமா இருந்தது. நிறைய பேர் பார்த்தோன்னே போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த ரெட் கார்பெட் அப்படின்றது பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியில எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் சீசன்லயே மாறி இருக்குன்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். நம்ம தலைவி ஜூலி அந்த ரெட் கார்பெட் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பேற்பட்ட ஒரு சம்பவமா அதை மாத்திருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல ரெட் கார்பெட் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதுல இருந்து போயிடலாம் சார் உங்க கருத்து. ஒரு 7 மணி போல என்ன இன்னைக்கு நடந்திருக்கும் பிக் பாஸ்ல ஒரு 3 ப்ரோமோ ஓபன் பண்ணாமேன்னு ஓபன் பண்ணா முத்துக்குமரன் அழுதுகிட்டு இருக்காப்ல, இன்னொரு பக்கம் பவித்ரா அழுதுகிட்டு இருக்காப்ல. நான் ஒரு செகண்ட் என்ன நடக்குது பிக் பாஸ்ல, என்னடா முத்துக்குமரன் அழுவ விட்டுட்டு இருக்கீங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பவித்ரா அழுகும் போது என்னடா கொஞ்சம் உத்து பார்த்தா பவித்ரா கேப்டன்சி டாஸ்க் ஆடி இருக்காங்க 2வது ப்ரோமோல. மறுபடியும் கேப்டன்சி டாஸ்க் ஆடுறாங்களா? பவித்ராவுக்கும் கேப்டன்சி டாஸ்க்கு தான் ஆகாது. 4 வாட்டி இதுக்கு முன்னாடி கேப்டன்ஷிப் டாஸ்க்ல விளையாடி ஒரு வாட்டி கூட வின் பண்ண முடியாம இருந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்திருக்கோமே. ஓகேவா? சோ என்னடா இது ஏஞ்சலுக்கு வந்த கஷ்டம் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனவலியில தள்ளிட்டாங்க. நீ சரி, நம்ம இப்ப கேமுக்குள்ள வருவோம். இந்த ரெட் கார்பெட் சிகப்பு கம்பளம். நாங்க ஈவென்ட் பண்ண தொழில இந்த ரெட் கார்பெட்டை இந்த விஐபிஸ் எல்லாம் நடந்து வர்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆச்சு, செலிபிரிட்டிஸ் எல்லாம் நடந்து வர ரெட் கார்பெட் ஷோ அப்படின்னு சொல்லி நடந்து வரும்போதே கேமராவை நீட்டி அதை வீடியோ எடுத்து இந்த ரெட் கார்பெட் ஷோ அப்படின்னு போடுற மாதிரி ஒரு சூழல் மாறுச்சு. அதுக்கப்புறம் ஈவன் ஸ்டேஜ்ல கூட ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க. அது ஒரு இந்த வெளிநாட்டுல அந்த ஆஸ்கருக்குலாம் அந்த பெரிய பெரிய இதுக்கு போகும்போது அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை நிற்கும், அவங்க இறங்குவாங்க, சுத்தி கேமராமேன்ஸ் இருக்கும், அந்த அதுதான் நம்ம ரெட் கார்பெட்னு பார்த்துருக்கோம். ஆனா அது எவ்வளவு தூரம் வச்சு கேம் ஆடலாம் அப்படின்றத பிக் பாஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலி அவர்களையும் ஓவியா அவர்களையும் வச்சு இந்த ரெட் கார்பெட்டை கொண்டு போயிருப்பாங்க. இப்ப ரெட் கார்பெட்னு சொல்லும் போது அத்தனை பேரும் அந்த சீனர் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதாவது ஜாக்லின் அந்த ரெட் கார்பெட்டுக்கு ரயானா சூஸ் பண்ணாம சௌந்தர்யாவை சூஸ் பண்ணியிருந்தாலும் அன்சிதாவை சூஸ் பண்ணியிருந்தாலும் அது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சூஸ் பண்ணது யாரு? ரயானா. அடுத்து சூஸ் பண்ணது யார? மஞ்சரிய. இவங்க 2 பேரும் ரெட் கார்டு போடுற வெண்டாறு மாதிரி ஆயிட்டாங்க, ரெட் கார்பெட் போடுற வெண்டாறு மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது இந்த சாச்சமா தேவி டோய் அந்த ராணி டாஸ்க் மாதிரி ஜாக்லினை ஒரு ராணி மாதிரியே நினைச்சு 2 பேரும் எங்க போனாலும் பின்னாடியே போடுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ரயானா ஒரு இடத்துல விட்டாரு, அதை பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு வான் பண்ணாரு. அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு மாறிச்சு. மஞ்சரி அதை ஃபைனலா பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கு எதுக்குடா 10x10 கார்பெட்டை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரு கேள்வியா இருக்கு. ஆஸ் எ பிளேயரா, டஃப் கொடுக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட்டா, டாப் 5ல இருக்கிற ஒரு பிளேயரா, ஏன் ஜாக்லின் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணியோ இல்ல ரொம்ப நல்லவங்களா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டோ ஏன் அதை வேஸ்ட் பண்றாங்க? ஏன் அந்த மொமெண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்கன்னா நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. ஜாக்லின் அவர்களுடைய ஃபேன்ஸே கொந்தளிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு மாஸ்கை போட்டு வந்துட்டாங்க. அது மாஸ்கா இல்ல ஒரிஜினல் ஃபேஸா அப்படின்றது ஜாக்லினுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்திலேயே அவங்களை பத்தி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற பூராவுமே சொசைட்டிக்காகவும் மற்றவங்களுக்காகவும் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் நடக்கிற ஒரு கிமிக்ஸ் தான். இதுல ஜாக்லின் நான் தான் அந்த பையன் அப்படின்ற மூட்ல இருக்காங்க. கேட்டா நானா இருக்கேன் அப்படின்வாங்க. அந்த நானா இருக்குன்றதுதான் நான் வாழ்க்கையில வெறுத்த டைலாக். கேமுக்குள்ள வரும்போது எப்பவுமே ஃப்ரைடே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து, அதாவது கெட்டவன்லயே ரொம்ப முக்கியமானவனுங்க, நல்லவனுங்களே ரொம்ப நல்லவனுங்க,
அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இது. இந்த மதுரை சம்பவம்னு ஒரு படம் இருக்கும், பழைய படம். அதோட ட்ரெய்லர் தான், டேய் கெட்டவன்லயே நாங்க முக்கியமானவன்டா அப்படின்னு ஒரு பஞ்சர் ஆகும். அந்த மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த ஆன்டகனிஸ்ட் ரோல யார் எடுக்கிறா, யார் வந்து நல்லவன் ரோல் எடுக்கிறான்றத இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஜெஃப்ரி, பவித்ரா, முத்துக்குமரனா நிறைய பேர் வந்து நல்லவர்கள், பெஸ்ட் பெர்ஃபார்மர். நல்லவர்கள்ன்றத விட பெஸ்ட் பெர்ஃபார்மர். அந்த கேம் வந்து ரொம்ப அலப்பமா ஆடினாங்க அப்படின்னு போது ஜெஃப்ரி தேடிட்டு இருந்தேன். தம்பி ஜெஃப்ரி, நீ எப்ப தம்பி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனா சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் முத்துக்குமரன் என்ன, முத்துக்குமரன் ஜெஃப்ரி காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டு இருந்தாரு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அது ஒரு பக்கம். இதை எல்லாரும் வெவ்வேறு காரணங்கள்ல சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தை சுத்திட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு காண்டா இருந்துச்சு. அதை நம்ம மக்களே நீங்க லைவ்ல பாக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா மன நிம்மதி கிடைக்கும். அடுத்து வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வரும்போது எல்லாருமே சேர்ந்து வீட்டுல மொத்தமா சேர்ந்து சௌந்தர்யாவையும் அஞ்சுதாரி தான் சொன்னாங்க. சௌந்தர்யா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பேசிக்கலி அவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க. டாஸ்க் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே போதும்டா, எனக்கு இந்த டாஸ்க்கு சம்பந்தம் இல்லடா அப்படின்னு கிவ் அப் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சுதான் அந்த கேமை கெடுக்கிறாங்க அப்படின்றது வீட்டுக்குள்ள சொல்றாங்க. ஓகேவா? சோ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கேப்டன்சி டாஸ்க் ஒண்ணு பண்ணுங்கன்றான். சரி, கேப்டன்சி டாஸ்க் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், 13வது வாரம்லாம் வந்துட்டோம், வெயிட்டா ஏதாவது பெஸ்டா கொண்டு வர போறாங்க போல அப்படின்னு ஒரு ஆசைதான், எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான். ஆனா என்ன பண்றாங்க, இமாம் பெரிய பாலை கொண்டு வந்து நடு கிரவுண்ட்ல வச்சுட்டு இதனோடு கோல் போஸ்ட வச்சு அங்க ஒரு ஆளை நிக்க வச்சு இந்த பால் இந்த கோல் போஸ்ட் அடிக்க கூடாதுன்னு ஒரு அருமையான கேமை இன்வென்ட் பண்றாரு இந்த கிரியேட்டிவிட்டி. ஃபுட்பாலுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. இப்ப பிக் பாஸ் பார்க்கும்போது நிறைய விஷயத்துக்கான மரியாதையே போயிடும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து புரிய வருது. ஜெஃப்ரியை ஃபர்ஸ்ட் பாடை கட்டி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து உள்ள வராரு. முத்துக்குமரன் வந்து பவித்ராக்கு விட்டு தராரு. விட்டுதான் கொடுக்குறாரா கன்ஃபார்மா அப்படின்றதுதான் பிக் பாஸ் சொல்ற கூற்று. So there was a debate. முத்துக்குமரன் விட்டு கொடுத்தாரா இல்ல முத்துக்குமரன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கும் போது பவித்ரா அந்த ஷாட் அடிச்சு பவித்ரா வின் பண்ணிட்டாங்களாம். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். கரெக்டா இல்லையா? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனா தான் இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து ஏதோ ஒண்ணு அது ஒரு மெய் மறந்து ஏதோ ஒண்ணு யோசிச்சு கோட்டையை விடுவாங்கல்ல, அப்படிதான் ஃபீல் ஆச்சே தவிர்த்து வேணும்ட்டே அவர் பவித்ரா கமான் அப்படி சொல்லி அதுக்காக வெயிட் பண்ண மாதிரி எனக்கு பார்க்கும் போது தோணல. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. இப்ப டிஸ்ட்ராக்ட் ஆனன்றத அவர் சொல்லியிருக்கணும். அது அவர் ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் சொல்லல, அவர் ரொம்ப நேரம் கழிச்சு சொன்னார். டிஸ்ட்ராக்ட் ஆனத பாயிண்ட்ல நின்றுக்கணும். இப்போ நான் விளையாடின இந்த கேமை நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், நான் வந்து அந்த கேம் ஆரம்பிக்கும் போது அதை நான் பார்க்கல, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், திடீர்னு அவங்க அடிச்சிட்டாங்க, ஸோ நான் வந்து இல்ல சார் நான் கவனிக்கல, இதை திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டஃப் கேம்ல எல்லாம் பசங்க பாய்ஸ் கிரிக்கெட்லாம் ஆடுவாங்க. டேய் நான் பாலே பாக்கலடா, இப்பதான் அந்த கிரீஸ்ல நிக்கிறேன், அதுக்குள்ள பாலை போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ற தருணம் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஓடி வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போலிங் போடும் போது பேட்ஸ்மேன் நகர்ந்து போயிடுவாரு, ரெடி ஆகலன்ட்டு டெட் பால் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். அந்த மொமெண்ட் அவரை வந்து ஆணித்தனமா சொல்லியிருந்தாருன்னா முத்துக்குமரன் வந்து உண்மையாவே ஏதோ சிந்தனையில அதை விட்டுட்டாருன்னு நம்ம நம்பலாம். ஆனா பாடியில ஒரு % கூட அவருக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இல்லாததை என்னால உணர முடிஞ்சு. பேசிக்கலி பவித்ரா அவர்கள் இந்த கேம்ல நிறைய கொடுத்துட்டாங்க. சோ பவித்ரா மோர் டிசர்விங் தேன் முத்துக்குமரனா தோணி இருக்கணும் ஒண்ணு. ஓகேவா? நம்ம அந்த இதுக்குள்ள போனான், அதாவது அதுக்குள்ள ஒரு டைசெக்ஷன் பண்ணான். ஓகேவா? இல்லைன்னா முத்துக்குமரனுக்கு வந்து பவித்ராக்கு நம்ம விட்டு கொடுக்கிற மொமெண்ட் வந்து நம்மளுக்கு வெளியில வந்து ஒரு நல்ல பெயர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஓட்டுக்கான ஒரு நாடகமா கூட இது இருக்கலாம். இது இந்த பக்கம். ஓகேவா? இப்ப இந்த பக்கம் பேசும். உண்மையாவே அவர் வந்து ஏதோ ஒரு இதுல வித்துட்டாரு, எல்லாமே ஓகே. பிக் பாஸ் வந்து சொல்லும் போது சாரி பிக் பாஸ் சொல்லி அவர் வந்து அழுது பிரேக் அவுட், அதாவது தன்னையும் அறியாமலா இல்ல தன்னையும் அறிந்தான்றது செகண்டரி, பட் அழுத முத்துக்குமரன் இப்படி தன்னை வந்து இவ்வளவு தூரம் அழுது நாம இப்பதான் பார்ப்போம். நிச்சயமா
இந்த 75 நாள் அது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு 75 நாள் இல்ல ஒரு 70 நாள் அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கிறவங்களுக்கு பேசிக்கலா ஒரு மென்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், அது எமோஷனல் பேலன்ஸ், அது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்ப முத்துக்குமரன் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கறது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிருமோன்னு பிக் பாஸ் உள்ள இறங்கி இதை சரி செய்யறதுக்காக, முத்துக்குமரனுக்காக, அதாவது மற்றவர்கள் சோசியல் மீடியால சொல்றவங்க மாதிரி முத்துக்குமரனுக்கு பிக் பாஸே பிஆர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு ஒரு இன்டா இந்த வேலையை பார்த்துட்டாரா பிக் பாஸ் அப்படின்னு சோசியல் மீடியால பேசுறாங்க. பட் இப்ப முத்துக்குமரனை வந்து இப்ப நம்ம ஆக்டிங்கா இல்ல இது நடிப்பா, இல்ல அதான் ஆக்டிங்கா நடிப்பான்றது ஒண்ணுதான், நடிப்பா இல்ல இது வந்து உண்மையாகவே முத்துக்குமரன் உணர்ந்து கேட்ட மன்னிப்பா, இல்ல முத்துக்குமரன் தவறே பண்ணாம கேட்ட மன்னிப்பா, இப்பதான் அதுதான் ஆப்ஷன். இதோடைய பதில முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என்னதான் ஷோவை பார்த்தாலும் நம்மளுக்கு பெருசா தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்படி ஓகே ஜோப்ரோ, அது முத்துக்குமரன் தெரியலாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அது எனக்கு நடிப்பு மாதிரி தோணல. அடுத்தது வந்து பேசிக்கலி அந்த எமோஷனல் பேலன்ஸை மிஸ் பண்ணதுனால அவர் அழுதாரு. அண்ட் அவருக்கு இன்னொரு பயம் பெருசா என்ன வந்துருச்சுன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்ல இல்ல லேபர் டாஸ்க்ல முத்துக்குமரன் சைக்கிள் ஓட்டாம தவறு செய்யும் போது மொத்த வீடு முத்துக்குமரனுக்கு ஆப்பு வச்சுச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்டு முத்துக்குமரனை காயப்படுத்த மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. சோ முத்துக்குமரன் அதை பார்த்து பயந்துட்டாரோ, மறுபடியும் நம்மளால வந்து இந்த வீட்டு மொத்த பேருக்கு நடந்துருச்சு அப்படின்ற வருத்தம் அடைஞ்சிட்டாரோ அப்படின்றது முத்துக்குமரனுடைய தாட். ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸையே அவங்க இந்த வாரத்தோட கேன்சல் பண்ண போறாங்கன்றது எனக்கு திங்கக்கிழமையே தெரியும். எப்படி ஜோசியத்துல சொல்லல, ஏன்னா ரயானுக்கு கிடைக்குது இல்ல, அடுத்த வாரம் சொல்லிக்கலாம்னு விட்டுருந்தேன், திங்கக்கிழமை சொல்லலாம்னு வச்சிருந்தேன். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, முத்துக்குமரனை வச்சு இந்த வாரமே அதை உடைச்சு விட்டாங்க. ஒருவேளை டேஸ் கிட்ட வரதுனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு காலி பண்ணலாம். எப்படி 50 நாள் வரைக்கும் டிஆர்பி ஏறல அப்படின்ட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட அழிச்சாங்களோ, அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க கேன்சல் பண்றதுக்கு பண்ண வேலையா தான் அது பாக்குறேன். அதுக்காக முத்துக்குமரனே வாண்டடா வந்து மாட்டினோடனே அதை வச்சு முடிச்சுட்டாங்க இந்த பிரச்சனையை. முத்துக்குமரனுக்கும் இது ஒரு ஹெட்ஸ்அப்பா கொடுத்து, ஐயா உன்னை வெளியில வின்னர்னு நினைக்கிறாங்க, நீயே நிறைய வாட்டி விட்டு கொடுத்து அந்த ஹோப்பை குறைச்சிடாத அப்படின்றதுக்காக அடித்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் பொதுவா இந்த வின்னரை லாஸ்ட் ஒரு 2-3 வாரம் அடிப்பாப்ல, இது நம்ம நிறைய சீசன்ல பாத்துருக்கோம். ஓகேவா, லைட்டாவது பண்ணுவாப்ல, அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு ஒரு தாட். இப்ப நேரா பவித்ராக்கு வரும். பவித்ரா வந்து இந்த ஏஞ்சல் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. பட் இந்த கேப்டன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்லக்கி ஏஞ்சலா அவங்களால நம்மளால பார்க்க உணர முடியுது. அது சத்தியமா சொல்ற ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு ஃபீலிங். அப்படி இருக்கும் பட்சத்துல பவித்ரா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 4 வாட்டி இந்த எல்லாரையும் முந்தி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற பேர் எடுத்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதாவது நிறைய இடத்துல அவங்க பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, அப்படிலாம் இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வீட்டுல குரூப் சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் மீறி அவங்க ஒரு 4 வாட்டி வந்துட்டாங்க இந்த 13-12 வாரத்துல. அப்படின்ற பட்சத்துல 4 வாட்டி வந்து நம்மளால வந்து நிறைவேறலையே அப்படின்ற வருத்தம் வந்து பவித்ராக்கு அதிகம். இன்னொரு பக்கம் முத்து எனக்காக விட்டு கொடுத்துட்டாரா, இதற்காக முத்து இப்ப திட்டு வாங்கினாரா, எனக்காக ஒருத்தர் திட்டு வாங்கினாரா அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னரும் முத்து மேல ஏற்பட்டு. ஏன்னா பவித்ரா இந்த மாதிரி உட்கார வச்சு ஒருத்தர் அழுததை பார்த்து மனம் இது பண்ணி பக்கத்துல உட்கார வச்சு கையை பிடிச்சி முத்து ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற அந்த மொமெண்ட் எல்லாம் நம்ம இப்பதான் பாக்குறோம். அதை வச்சு இது என்னுடைய வியூ தான். பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கும் சரி வர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கும் சரி அந்த வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் 2 டீமா பிரிச்சுட்டாங்க. இந்த டீம் அவங்கள சொல்றாங்க, அந்த டீம் இவங்கள சொல்றாங்க. அதுதான் என்னால பார்க்க முடிஞ்சே தவிர்த்து எல்லாருமே கரெக்டா கணிச்சுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லவே முடியல. ஆனா ஜெஃப்ரி சவுண்ட சொன்னோனே சவுண்ட் கதை முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்லிருப்பாரோ, அவரும் சொன்னாரு ஜெஃப்ரி சொன்னாரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து சௌந்தர்யா கிட்ட இருக்கு, ஆனா அவங்க அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு. அதை நான் நிச்சயமா அக்செப்ட் பண்ணிப்பேன். 100%. அது 100% நானும் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் சௌந்தர்யா வந்து ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு அடிச்சாரு, கல்ல தூக்கி தலையில அடிச்சாங்க, நடு தலையிலே வாங்கினாங்க, அது எல்லாமே கரெக்ட்.
ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்துச்சு. பட் குயிக்கா அவங்க வந்து ஒரு கேமை வந்து அவங்களுக்கு வந்து இது வேணாம் அப்படின்னா டப்புன்னு கிவ் அப் பண்ணிடுறாங்க. அதோட எண்ட பாக்குறதுல சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு முனைப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் நடுவுல அருணை கூட அடிச்சாங்களே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல. அருண் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிறைய பேர் சொன்னாங்க. 3வது இடத்துல அருண் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். 3 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் போனாரு வெளில. ம் எல்லாரும் கை கால்லாம் உடைக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா போய் ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னும் போது என்னால குட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடந்து போயிட்டோம். இப்ப அன்ஷிதா பத்தி சொன்னாங்களே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு எல்லாருமே சொன்ன ஒரு காமனான டேர்ம் என்னன்னா ப்ரோவோக்கிங்கா பண்ணாங்க. இந்த கேம்ல வந்து அந்த ப்ரோவோக்கிங் அப்படின்றது வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பவே நான் நினைச்சேன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அன்ஷிதா அவங்க டேர்ன் வரும்போது செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி ரயானுக்கு வந்து ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு நம்ம அஜித்குமார் அவர்களுடைய பாட்டெல்லாம் பாடி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஜாக்லின் மேலையும் மொத்த வன்மத்தையும் காமிச்சாங்க அன்ஷிதா. அந்த மொமெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது? கூஸ் பம்ஸா இருந்ததா உங்களுக்கு? சொல்லுங்க. பழகிடுச்சு, அவாய்ட் பண்ணியாச்சு. சரி சார், நேத்திக்கு முன்ன நேத்திக்கு அவங்க தலையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் எல்லாம் வந்து போச்சே, ஒரு சீக்வென்ஸ் எபிசோட்ல. அதுக்கு 3 விதமா சொல்றாங்க. அது ஒண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பண்ணல, அந்த பக்கம் பார்த்தா தீபக் கையில இன்னொரு கல் இருந்துச்சு, அதனால அன்ஷிதா தலையில பட்டுருச்சு. அன்ஷிதா இப்படி இருந்து இப்படி வராங்க, இப்படி படுது, ஆனா இந்த பக்கம் வலிக்குது, தெரியல, புரியல அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தோணுது. மேபி நம்மளுக்கு எடிட்டட் வீடியோஸ் பாக்குறதுனால அப்பட்டமா சொல்ல முடியலமா. ஏன்னா இது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சீனை ஃபுல்லா காட்டுறாங்களா இல்ல கட் பண்ணி அதுக்குள்ள இருக்க நுணுக்கங்களை கட் பண்றாங்களான்றத நம்மளால பார்க்க முடியாது. சோ இதுல பேசிக்கலா 100% அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம பார்த்த வரைக்கும் அன்ஷிதாவுக்கு அது பண்ணல, அப்படி வேணா சொல்லலாம். ஒருவேளை பட்டா மாதிரி தெரியல, அதுவே உண்மையாக இருந்தால் அன்ஷிதா மறுபடியும் இன்னைக்கு வந்துட்டு டிராமா குவீன், ஆக்டிங் குவீன் ஏதோ சம்திங் சொல்லி குறும்படம் போடுறாங்க நாம இந்த வாரம். அப்படிங்களா? எதுக்கோ குறும்படம் வருதான். ஏன்னா நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம், டே 1ல இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சீசன் குறும்படம்காக. எப்பயாவது போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் ரெடி பண்ண மாதிரி ஒரு தகவல் பாப்போம். சோ இப்போ பிக் பாஸ் எதுவுமே சொல்லலையே. அழுதாங்க, சாரி கேட்டாங்க, திருப்பியும் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் பிக் பாஸ் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லலையே. நான் தான் சொல்றேன், நாமினேஷன் பாஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப ஏதாவது சொன்னாருன்னா என்ன பண்ணோம்? நாமினேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். கேப்டன்சிக்கு சனிக்கிழமை ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேணாமா? ஸ்கிரிப்ட் இருக்குல்லங்க. சொல்லுங்க, கமான் ஒன்னொன்னா சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன், சொல்ல மாட்டேன். நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. We should not be a spoiler. 13வது வாரத்துக்கான அந்த டிக்கெட் அதுவும் உண்டா நாளைக்கு? ஆமா, எப்படி இருந்தாலும் முத்துக்குமரன் போக போறாரு 13வது வாரம். அதனால அவருக்கு டிக்கெட் இருந்தா என்ன, வித்தவுட்ல போனா என்ன, ஆக மொத்தத்துல போறது கன்ஃபார்ம். ஓகேவா? ஆனா முத்துக்குமரன் வந்து எப்படி சொல்றது, முத்துக்குமரன் அழுகும் போது அன்ஷிதா வந்த போது நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃபீலிங் கூட்டா இருக்கு. இப்ப நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முத்துக்குமரன் பத்தி நிறைய ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய சோசியல் மீடியால உலாவிக்கிட்டு இருக்கு. அதாவது முத்துக்குமரன் வந்து ரொம்ப நடிக்கிறாரு, இவ்வளவு அழுதுருக்க வேணாம் அப்படின்ட்டு. இவ்வளவு ஹேட்டட் முத்துக்குமரனுக்கு கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முத்துக்குமரன் பவித்ரா கிட்ட பேசின கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து, ஒரு ஊர்ல இருந்து, ஒரு ரூரல் ஏரியால இருந்து வந்து சென்னையில வந்து ஒரு மீடியால இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த அளவுக்கு முன்னேறது வந்து இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு சாத்தியமே இல்லை. ஒரு 1% நம்ம வச்சுக்கலாம், 99% சாத்தியம் கிடையாது. ஏன்னா அந்த உலகம் எப்படி மாறி போயிட்டு இருக்குன்னா, ஒருத்தனை அடிச்சு இன்னொருத்தன் மேல வரதான் பாக்குறாங்க தவிர ஒருத்தனை மதிச்சு ஒருத்தன் மேல வரணும்னு எவனுமே நினைக்க மாட்டாங்க. டோட்டலாவே சோசியல் இன்ஜஸ்டிஸ் மாதிரி நம்ம கூட பலதரமா முதுல குத்துறதே வழக்கமா இருக்கிற ஒரு சோசியல் மீடியால தான், நம்ம சோசியல் மீடியால ரியல் லைஃப்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் அந்த பேச்சுல ஒரு வலி எனக்கு தெரிஞ்சு, அந்த வலி எனக்கு உண்மையா தெரிஞ்சு. ஏன்னா முத்துக்குமரனா நான் வந்து பர்சனலா பார்த்திருக்கேன், முத்துக்குமரனோட குரோத்தை நான் விட்னஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னைக்கு தீபக் அவர் முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, I am disappointed with you முத்து அப்படின்ட்டு இருப்போம். அதேதான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு கேம்ல
ஒரு வின்னிங் கண்டஸ்டன்ட் சொல்லி பெரும்பாலான மக்கள் சொல்லும் போது அந்த நபருக்கு வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு நெகட்டிவா தான் எனக்கு தோணுது. ஒருவேளை நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு நம்மள ஒரு செகண்ட் பேக்ல போய் யோசிச்சு திரும்பி நம்ம ஒரு ரியாலிட்டிக்கு வர மாதிரி தோணுது. ஒருவேளை இப்ப முத்துக்குமரன் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு, இல்ல ஏதோ டிஸ்ட்ராக்ஷன்னாலேயே அவர் வந்து அந்த கேம் விட்டுட்டாரு, லூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான காரணம் ஃபேமிலி, அவர் கடந்து வந்த பாதை அதுவா இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னதானாலும் நம்ம போயிடுவோம், 13வது வாரத்துக்கு நம்ம போயிடுவோம், நம்ம ஃபைனாலேக்கே போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு ஏறி இருக்குமோ, ஒரு ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்க்கும் போது. அதான் போன வாரம் விஜய் சேதுபதி வரும்போது ஜெஃப்ரிக்கு நிறைய பேர் விட்டு கொடுத்து ஜெஃப்ரிக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ கொடுத்த கண்டென்ட்டை கண்டிச்சாங்க. அரசியல் நம்மளை சுத்தியும் நடக்கும், நம்மளுக்காகவும் நடக்கும்ன்றது சொன்னாங்க. இப்ப அதுக்கும் இப்ப முத்துக்குமரன் பண்ணதுலயும் பிக் பாஸுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ், ஓகே இது லீடா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். இப்ப பவித்ரா ஜனனியை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. ஏன்னா அவர் அந்த அழுகும் போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா அப்படின்னு சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு உணர்வுபூர்வமா தான் இருந்துச்சு. பாவண்டான்னு சொல்லுவார், ஆக்சுவலி நல்ல பொண்ணுன்றதை விட பாவண்டான்னு. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்துல வந்து நீங்க யாரை பார்த்தும் பாவப்படலாம் அப்படின்றதுல எனக்கு அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு வேற்று கருத்து முத்துக்குமரன் இருக்கு. நம்ம யாரை பத்தியுமே யாரும் பாவப்பட வேணும். நம்ம என்ன தெரியுமா படணும், அவனை மனுஷனா மதிச்சு ஒன்னா அவனும் முன்னேறணும் நாமளும் முன்னேறணும் நினைக்கணும். முத்துக்குமரன் நான் டிஸ்ட்ராக்ஷன்ல விட்டேன்னா டிஸ்ட்ராக்ஷன்ல விட்டேன்ற பாயிண்ட்ல மட்டுமே நின்றுக்கலாம். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட் நாளைக்கு வருதுன்றது முத்துக்குமரனுக்கு தெரியும். சோ அதுல வந்து சார் இல்ல சார் இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நின்றுக்கலாம், நிக்க தயாரா இல்ல முத்துக்குமரன். உடனே அவர் வந்து இந்த அது கூட அவர் யோசிச்சிருக்கலாம், மேபி மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் என்னால பாதிப்பு ஏற்படுது அதனால நான் இதை பண்றேன் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ நம்ம நிறைய டைமென்ஷன்ல யோசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கேம் அப்படிதான், இதாங்க நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஓகே, அசால்ட்டா அக்யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஏன் அப்படின்றதுக்கான தாட் ப்ராசஸ் நம்ம யோசிக்காம பேசணும்னா அது நாளைக்கு நம்மளுக்கும் திருப்பி வரும். அதனால நான் அடிக்கடி என்னுடைய வியூ மட்டும் சொல்லுவேன், இதுதான் உண்மைன்னு நான் பேச மாட்டேன். நன்றி, வணக்கம் மக்களே, பாய் பாய், தம்பி தங்கச்சிக்கலாம், பாய். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.